எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் கதைக்கிறேன். தமிழ் தேசியம் என்றால் என்ன? இயக்கத்தின் பார்வையில் தமிழ் தேசியத்துக்கு இரண்டு முக்கியமான அங்கங்கள் உண்டு. ஒன்று இன விடுதலை, இன்னொன்று சமூக விடுதலை. இன விடுதலை என்றால் நேஷனல் லிபரேஷன். அதன் கோர் கம்போனன்ஸாக இருக்கிறது தமிழர்களாகிய நாங்கள் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு தேசம், ஒரு தேசிய இன மக்கள், வி ஆர் அ நேஷன் என்று சொல்கிறது முதல் கம்போனன்ட். இரண்டாவது, இந்த நேஷன், இந்த தேசிய இன மக்கள் பன்னெடுங்காலமாக ஃபார் வெரி லாங் டைம் இந்த ஒரு நிலப்பகுதியை தாயக நிலப்பகுதியாக அடையாளப்படுத்தி வாழ்ந்து வருகிறார்கள். அப்போ அது தாயகம் என்ற அந்த அரசியலை பேசுகிறது, ஹோம்லேண்ட் கன்செப்டை பற்றி கதைக்கிறது. அது இரண்டாவது. மூன்றாவது, சுயநிர்ணய உரிமை. ஒரு தேசிய இன மக்களாக வாழக்கூடிய நாங்கள் எங்களுடைய அரசியல் வாழ்வை, எங்களுடைய வாழ்வை தீர்மானிக்கிற அரசியல் அதிகாரம் எங்களிடம் இருக்குது என்று சொல்கிற அந்த அடிப்படை உரிமை தான் செல்ஃப் டிட்டர்மினேஷன் ரைட், அதாவது சுயநிர்ணய உரிமை என்றது. இதையெல்லாம் பேசுவது தான் இன விடுதலை அரசியல் என்று நாங்கள் சொல்கிறோம். அதே நேரம் இன்னொரு கோர் கம்போனன்ட் இருக்குது தமிழ் தேசியத்தில், அதுதான் சமூக விடுதலை, சோஷியல் லிபரேஷன் என்று. நாங்கள் ஒரு தேசமாக ஒருங்கிணைய வேண்டும் என்றால், ஒரு நேஷனாக யுனைட் ஆக வேண்டும் என்றால், எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை நாங்கள் முதலில் உடைத்தெறிய வேண்டும். எங்களுக்குள்ளே என்ன மாதிரி பிளவுபட்டிருக்கிறோம், மதத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில், பாலின ஒடுக்குமுறை, சரிதானே, அதுக்கு பிறகு வர்க்க ஒடுக்குமுறை, பிரதேசவாதம், இது எல்லாத்தையுமே அடித்து உடைக்கிற வேலையை தான் சமூக விடுதலை அரசியல் செய்ய வேண்டும். அதனால தான் நாங்கள் சமூக விடுதலை அரசியலின் கீழ் சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, வர்க்க விடுதலை போன்ற முழக்கங்களை முன்வைக்கிறோம். இது இரண்டும் ஒரு சேர, அதாவது இன விடுதலையும் சமூக விடுதலையும் இரண்டும் ஒரு சேர பயணிப்பது தான் தேசியம், எங்கள் தமிழ் தேசியம். அதுதான் விடுதலைக்கான பயணமாக இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ தமிழ் தேசியம் என்பது வெறும் நிலத்தை மீட்கும் ஒரு போராட்டம் அல்ல, அது அடிப்படை மனித உரிமையை கோரும், அடிப்படை மனித மானுட விடுதலையை கோரும் ஒரு சித்தாந்தம், ஒரு அரசியல் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். படைகளோட தடைகள் மாள கிடைக்கும் எங்கள் விடுதலை, மலைகளோடு அலைகள் மோதி தலைவன் தந்த விடுதலை.